டாஸ்மாகையும் பத்திரப்பதிவும் தவிர வேற என்ன வருமானத்துக்கு வெளியே வச்சிருக்காங்க? பத்திரப்பதிவில் புளிஞ்சு எடுக்கிறாங்க. உங்க சொத்தை உங்க பிரதருக்கு கொடுக்கறதுக்கு கூட காசு வாங்குறாங்க. கவர்மெண்ட் அதில் என்ன பண்ணுது? பத்திரப்பதிவில் என்ன பண்ணுதுங்க? உங்களுடைய டாக்குமெண்ட் எடுத்து வச்சிருக்கு, ஒரு லாக்கர் மாதிரி, பேங்க் லாக்கர் மாதிரி. அதுக்கு வந்து எவ்வளவு காசு வாங்குறாங்க பாருங்க. இனிஷியல் மாத்தினா காசு, பேர் மாத்தினா காசு, டொனேட் பண்ணா காசு, பிளட் ரிலேஷன் பண்ணா காசு, உயில் எழுதினா காசு, எல்லாம் காசு காசு காசுன்னு அவ்வளோ புடுங்குறாங்க. உங்களுடைய லேண்டோடைய வேல்யூ எவ்வளவா இருந்தா என்ன? நீங்க என்ன பேப்பர் தானே வச்சுக்க போறீங்க? சரி, உங்க லேண்ட்ல யாராவது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாருன்னு இவங்க வந்து காப்பாற்ற போறாங்களா? நான் சொல்ல போறீங்களா? பத்திரப்பதிவுத்துறை என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து புரியாம நம்ம போயிட்டு இருக்கோம். அது இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு இன்னும் விகரசா போயிட்டு இருக்கு. 10 கோடி ரூபாய் உங்களுடைய வீட்டோட மதிப்பா இருந்தா 1 கோடி ரூபாய் you are paying to the government. 1 crore for what purpose? To keep the paper with you? அதுல நீங்க பாதி காணாம போச்சுன்னு சொல்றது இல்லையா? அவங்க காசு எடுக்கிறதுக்கு வழியே இல்லை. அப்ப டாஸ்மாகும் பத்திரப்பதிவுனா 2 வழி. அடிச்சு 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 சக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பூரா பிளாக் பண்ணி தான் வரும். ஆட்டோமேட்டிக்கா பத்திரப்பதிவு பூரா ஃபால்ஸா ஒன்று காட்டுவாங்க. அப்ப நீங்களே அதை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க.